Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா செல்ஃபா நம்மளே எப்படி ஹேர் கட் பண்றது, அதாவது ஃப்ரண்ட்ல இந்த பேங்க்ஸ் வர மாதிரி நம்ம எப்படி ஹேர் கட் பண்றதுன்னு தான் வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இதுக்கு அப்புறம் போற வீடியோஸ் அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹேர் கட் பண்றதுக்கு நம்ம போனிடெயிலை ரிமூவ் பண்ணி ஹேரை ஃப்ரீ பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி 2 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டீடாங்கிள் பண்ணிக்கலாம் ஹேரை. அப்போ தான் நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளால் கட் பண்ண முடியும். இப்போ 2 சைடும் டீடாங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பிரெத் உங்களுக்கு தேவையோ அங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணி க்ராஸாக நான் அப்போ கொண்டு வர மாதிரி நீங்கள் ஹேரை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் தனியாக எடுத்துக்கணும். நான் ஆல்ரெடி இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருந்தேன், அதனால் நான் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இவ்வளோ முடியெலாம் என்னால் கட் பண்ண முடியாது, நான் கொஞ்சம் தான் நான் கட் பண்ணும், பிரெத் அவ்வளோ எனக்கு கம்மியாக போதும் அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் க்ராஸாக இதே மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்க ஹேர்ஸை நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றக்காக கேச்சர் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் நம்ம இதே மாதிரி ஹேர் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த சைடு எடுத்துருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி நம்ம க்ராஸாக கொண்டு வரணும். ஒன் சைடு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் இன்னொரு சைடு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அது உங்களால் முடிஞ்சால் நீங்களே எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் யாரையாவது எடுத்து விட சொல்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரைட்டாக லைன் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இதையும் நம்ம ஃபுல்லாக கேச்சர் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஃப்ரண்ட் ஹேர் வச்சு மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கோம் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்மளுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்மளுக்கு தெரியணும். நம்ம அப்பர் சைடு இப்படி பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் கட் பண்ணியிருந்தனால என்னால் இந்த ஹேரை தனியாக டிவைட் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கூட நீங்கள் எடுத்து நீங்கள் கட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது என்னென்னு. இவ்வளோ அடர்த்தியாக நீங்கள் எடுத்து கட் பண்ண வேணாம். இப்போ இதை நல்லா நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஹேர் நம்மளுக்கு ஈவனாக இருக்கும். நான் ஆல்ரெடி கட் பண்ணது இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. இதை நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே ரொம்ப லென்த்தாக நம்ம கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்பரான ஷேப் வராது. ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால ஒவ்வொரு தடவை நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். நான் ஷார்ட்டாக தான் வச்சுக்குவேன். உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி ஹேரை நீங்கள் அப்படி சீவி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த லென்த் வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதோடு நீங்கள் விட்டுக்கலாம். இப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். இப்போ இவ்வளோ லென்த்து வைக்கிறது சில பேருக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதோடு நீங்கள் விட்டுடலாம், கட் பண்ண வேணாம். இல்லை இதை விட நீங்கள் ஷார்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப அதே ப்ராசஸ்லேயே நீங்கள் இப்படி நல்லா ஹேரை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா கட் பண்ணலாம். இப்போ எனக்கு தேவையான அளவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஷார்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கட் பண்ண ஹேர்ஸை நான் எல்லா ஹேர்ஸோடையும் நான் சேர்த்து காட்டுறேன். நம்ம கட் பண்ணது மட்டும் நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம கோம் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணது அந்த பேங்க்ஸ் நம்மளுக்கு சூப்பராக தெரியுது சைட் வியூவில் பார்க்கும்போது. இதை நம்ம ஃப்ரீ ஹேர் விடும் போதும் இது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லை மாடர்னாக பின்னுறதா இருந்தால் கூட இந்த ஹேரை மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற ஹேர்ஸை நம்ம பின்னும் போது இது டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் மாடர்னாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் நம்ம ஹேர் பன் போடும் போதும் சூப்பராக இருக்கும். நம்ம ஹேர் பன் எப்பவும் போடுற மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த ஹேரை நம்ம முன்னாடி விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு இவ்வளோ பிரெத்து நீங்கள் கட் பண்ண அளவுக்கு விட வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபுல்லாக அதை டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் அதை கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஃப்ரண்ட்டில் ஹேர் இப்படி விட்டுக்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ப்ரொசீஜர் வச்சு நீங்கள் செல்ஃபாகவே உங்கள் ஹேரை சூப்பராக இப்படி கட் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.